தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. இப்ப ஷார்ட் டேர்ம்ல பிரச்சனை என்னன்னா அதுல ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்க் இல்லாத ஒரே விஷயம் என்னன்னா அந்த பிக்ஸட் டெபாசிட் அல்லது இப்ப இந்த ஊர்ல சிடிஸ்மாங்க அந்த மாதிரி பட்டதான் ரிஸ்க் இல்லாத அசெட். அதுல மட்டும் தான் நம்ம வச்சுக்க முடியும். ஷார்ட் டேர்ம் சேஃப்டி அண்ட் லிக்விடிட்டி வெர்சஸ் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், இது ரெண்டுத்துல வந்து எது உங்களோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க சொல்வீங்க சார்? இப்ப நாம எந்த மாதிரிப்பட்ட அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு எந்த அசெட் பத்தி நல்லா தெரியுதோ அந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். பிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான் சேஃபா இருக்கும். அதனால வந்து நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அசெட்லயும் வேற வேற விதமான ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க் நம்ம எடுத்துதான் ஆகணும். நான் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறேன்னா ஏன் வாங்குறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க, நான் யூடியூப்ல பார்த்தேன், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல படிச்சேன், அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது தப்பு. அது நம்ம பண்ணவே கூடாது. which ones are like more beneficial for NRIs? யார் எந்த விஷயம் வந்து NRIக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா தெரிஞ்சு பண்ணோம். நமக்கு அதுல பெட்டர் கண்ட்ரோல் இருக்குது. யாரும் வந்துட்டு அதுல இது பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா நான் இப்ப ஐம் ஹியரிங் லாட் ஆஃப் ஹாரர் ஸ்டோரிஸ். இங்க பீப்புள் வந்து NRIs வந்து அங்க லேண்ட் வாங்கிட்டு இங்க யூஎஸ்ல இருப்பாங்க. அங்க பார்த்தா வேற யாராவது குடிசை போட்டோ அல்லது வீடு கட்டிட்டோ காம்பவுண்ட் கட்டிட்டோ இருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸா இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் டைரக்ட் ஸ்டாக்ஸ் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது சேஃப் அண்ட் ஆல்சோ ஸ்கேலபிள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து இந்த ஷார்ட் டேர்ம் வெர்சஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம பேசலாம். அதாவது இப்போ எப்படி வந்து ஒருத்தங்க டிவைட் பண்ணணும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான, அதாவது பிட்வீன் ஷார்ட் டேர்ம் மேபி 1 to 3 years அண்ட் லாங் டேர்ம் 5+ yearsக்கு மேல, இது எப்படி வந்து அவங்க வந்து அந்த கோல்ஸ் செட் பண்ணி அதை எப்படி அவங்க டிவைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இப்ப ஷார்ட் டேர்ம் வந்து லாங் டேர்ம் பதில் சொல்றது ரொம்ப ஈஸிங்க. லாங் டேர்ம் வந்து லைக் யூ செட் 5+ years அப்படின்னா உங்களுக்கு ஷியூரா தெரியும். உங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேல உள்ள வந்து உங்களுக்கு அந்த பணம் தேவையில்லைன்னு சொன்னா நீங்க வந்து கண்டிப்பா கண்ண மூடிட்டு எக்விட்டி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ். அது சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் திங். இப்ப ஷார்ட் டேர்ம்ல பிரச்சனை என்னன்னா அதுல ரிஸ்க் எடுக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ பையனோ பொண்ணோ காலேஜுக்கு போனோம், அந்த பணம் தேவைப்படுது, நான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுல நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்ப ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொன்னாலே ரிஸ்கியான அசெட் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அசெட்டுமே ரிஸ்க் தான். எந்த அசெட்டுமே ரிஸ்க் இல்லாத அசெட்டே கிடையாது. ரிஸ்க் இல்லாத ஒரே விஷயம் என்னன்னா அந்த பிக்ஸட் டெபாசிட் அல்லது இப்ப இந்த ஊர்ல சிடிஸ்மாங்க அந்த மாதிரி பட்டதான் ரிஸ்க் இல்லாத அசெட். அதுல மட்டும்தான் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ வந்து எனக்கு கேட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம் தேவையை எப்பவுமே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறது நாட் அ குட் திங் டு டூ. ஸோ எப்பவுமே சேஃபா வச்சுக்கிறது பெட்டர். எஃப்டிலேயே வச்சுக்கணும். ஈஸிலி அக்சசிபிளா இருக்கணும். ஸோ வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது தான் நல்லது. அதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே இப்ப இங்க யூஎஸ்ல எந்த பேங்க் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பணத்தை அப்படியே மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கா மூவ் பண்ணி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ தட் சம்திங் பீப்புள் டூ. அந்த மாதிரி எதுவும் செய்யலாமே தவிர ரிஸ்க்குங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் இதுல வந்து எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஷார்ட் டேர்ம் சேஃப்டி அண்ட் லிக்விடிட்டி வெர்சஸ் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், இது ரெண்டுத்துல வந்து எது உங்களோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க சொல்வீங்க சார்? அஃப்கோர்ஸ் நான் வந்து லாங் டேர்ம் கைங்க. எனக்கு வந்து நான் ஷார்ட் டேர்ம் இதுல யோசிக்கவே மாட்டேன். எல்லாமே வந்து எனக்கு லாங் டேர்ம் தான். எல்லாமே 5+ years 50 years பிளஸ்லாம் நான் யோசிப்பேன். நான் யூடியூப்ல நான் நிறைய சொல்லுவேன். 50+ years எல்லாம் வந்து எல்லாரும் கீழே சொல்லுவாங்க 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருப்போமோ மாட்டோமோ, இவரு என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து ஐ எம் வெரி லாங் டேர்ம் திங்கிங் கை. எப்பவுமே நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப லீஸ்ட் ஆஃப் மை ப்ராப்ளம். மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் 5+ years என்ன, 10+ years என்ன, நான் 80-90 ஆகும்போது எப்படி இருக்கணும், ஹெல்த் ஃபைனான்ஸ் எல்லாமே வந்து ஐ திங்க் இன் ரியலி லாங் டைம் ஹாரிசன். ஸோ எனக்கு வந்து லாங் டேர்ம் தான் என்னுடைய ஃபேவரட். என்னுடைய ஃபோக்கஸும் அதுதான். ஷார்ட் டேர்ம் வந்து நோ, ஐ டோன்ட் மச் கேர் அபவுட் இட். சார் இப்போ இந்த மூவபிள் அண்ட் இம்மூவபிள் அசெட்ஸ் பத்தி பேசலாம். அதாவது இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் பேசிக்கா வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம which ones are like more beneficial for NRIs? யார் எந்த விஷயம் வந்து NRIக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப
மூவபிள் அசட்னா என்னது பேசிக்கா லிக்விடிட்டி ஈஸியா இருக்கிறது. இப்ப நான் இங்க யூஎஸ்ல இருந்துட்டு இந்தியா போறேன்னு சொன்னா டக்குன்னு வந்து என்னால லிக்விடேட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். இம்மூவபிள்னா கொஞ்சம் என்னது ரியல் எஸ்டேட் மாதிரிப்பட்ட அசட்ஸ், அது வந்து அவ்வளவு ஈஸியா என்னால லிக்விடேட் பண்ண முடியாது. அவ்வளவு அல்லது அதுல இருந்து கொஞ்சம் தான் பணம் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா என்னால எடுக்க முடியாது. நான் மொத்தத்தையும் வித்துட்டு தான் பணம் எடுக்க முடியும். ஸோ அது இம்மூவபிள். இப்போ உங்க கேள்வி என்னன்னா, இப்ப என்ஆர்ஐஸ் வந்து அவங்களுக்கு வாட் இஸ் குட் ஃபார் தம், மூவபிளா இம்மூவபிளா? என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா பர்சனல் சாய்ஸ் தான். இப்ப நாம எந்த மாதிரிப்பட்ட அசட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு எந்த அசட் பத்தி நல்லா தெரியுதோ அந்த அசட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப எனக்கு எக்விட்டி மார்க்கெட் பத்தி அவ்வளவா பெருசா தெரியல, எனக்கு அதுல இருக்கிற ரிஸ்க் பத்தி தெரியல, வொலட்டிலிட்டி பத்தி தெரியல அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு அதுல போறது தப்பு. அதுக்கு பதிலா நமக்கு தெரிஞ்ச அசட் என்ன, சரி எனக்கு லேண்ட் வாங்குறது பிடிக்குது, ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷர் பிடிக்குது அப்படின்னு சொன்னா இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷர், இதுல வச்சுக்கலாம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா பர்சனல் சாய்ஸ் தான். இப்ப நானா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் நான் வந்து என்னுடைய அசட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா 100% எக்விட்டி தான். அதனால வந்து கண்டிப்பா நான் எக்விட்டியில தான் இருப்பேன். அதுக்காக நான் எல்லாருக்கும் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒவ்வொருத்தங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, அவங்களுக்கு எந்த அளவுக்கு என்னது ஒவ்வொரு அசட்டும் உங்களுடைய விழிப்புணர்ச்சி உங்களுக்கு இருக்குங்கிறத பொறுத்து அந்த அசட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சார் இப்போ அதான் நீங்க சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்ட் இப்போ சில பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து யூஎஸ்ல இருப்பாங்க, பட் ஆனா இந்தியால வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கரெக்டா இல்ல அவங்க வந்து இல்ல மூவபிள் அசெட்ஸ் லைக் இந்த ஸ்டாக்ஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே அவங்க வந்து இருக்கிறது சேஃப் அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? எது வந்து அட்வைசபிள் அப்படின்னு நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்றதுக்குள்ள, பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏர்ஜ் இருக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் எவர் இஸ் லைக் அட்வைசபிள் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இப்ப அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இதுல இருக்கிற ப்ரோஸ் இது, இதுல இருக்கிற கான்ஸ் இது, நீங்க முடிவெடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வந்து இது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா எது எனக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அது வந்து அவங்களுக்கு அது நல்லதா தெரியாது. இப்ப நான் வந்து லேண்டே வாங்காதீங்க, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பெட்டர் ரிட்டர்ன், அதுல உங்களுக்கு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கு, அதையே செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னா அதுக்கு போர்க்குடி தூக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் பர்சனல் சாய்ஸ் தான். பட் ஆனா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா தெரிஞ்சு பண்ணோம், நமக்கு அதுல பெட்டர் கண்ட்ரோல் இருக்குது, யாரும் வந்துட்டு அதுல இது பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா நான் இப்ப ஐம் ஹியரிங் லாட் ஆஃப் ஹாரர் ஸ்டோரிஸ். இங்க பீப்புள் வந்து என்ஆர்ஐஸ் வந்து அங்க லேண்ட் வாங்கிட்டு இங்க யூஎஸ்ல இருப்பாங்க, அங்க பார்த்தா வேற யாராவது குடிசை போட்டோ அல்லது வீடு கட்டிட்டோ காம்பவுண்ட் கட்டிட்டோ இருக்கிறாங்க. இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, கோர்ட்டுக்கு போனா அது 5 வருஷம் 6 வருஷம் இழுத்துட்டு பெரிய தலைவலியா தான் இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. நமக்கு வந்து அங்க வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கணும். நமக்கு வந்து கொஞ்சம் இந்த லேண்ட நம்மளால மேனேஜ் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு பவர் இருக்குது, ஒரு என்னது ஒரு பேக்கப், நம்மள பேக் பண்ற ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா லேண்ட் கன்சிடர் பண்ணலாம். பட் பெட்டர் ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் நம்ம கையில வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, மத்தவங்களை நம்பி இல்லப்பா நான் ஃபுல் கண்ட்ரோல் என் கையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டர். அதுவும் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கண்ணை முடிட்டு கண்ட ஸ்டாக்ஸை போய் வாங்குறது அது இல்ல. நான் சொல்றது பியூர் இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கினோமா, கண்ட்ரோல்ல நம்ம கையில வச்சுக்கிட்டோமா அப்படின்னு இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். சரி சார், இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டைரக்ட் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸா இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் டைரக்ட் ஸ்டாக்ஸ் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது சேஃப் அண்ட் ஆல்சோ ஸ்கேலபிள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டுமே சேஃப் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்ங்கிற வார்த்தை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுனாலே தெர் இஸ் நத்திங் சேஃப். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்சட் டெபாசிட் மட்டும்தான் சேஃபா இருக்கும். அதனால வந்து நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அசட்லயும் வேற வேற விதமான ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க் நம்ம எடுத்துதான் ஆகணும். டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இந்த ரெண்டுல எதுல ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு கேட்டா, ஏன்னா கண்டிப்பா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல ரிஸ்க் வந்து ஜாஸ்தின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறேன்னா ஏன் வாங்குறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க, நான் யூடியூப்ல பார்த்தேன், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல படிச்சேன், அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது தப்பு. அது நம்ம பண்ணவே கூடாது. எனக்கு ஒரு ஸ்டாக்கை ஏன் வாங்குறேன்னு தெரியணும். ஒரு பிசினஸை எனக்கு வேல்யூ பண்ண தெரியுது, அதுக்கு எப்படி வளர்ச்சி வருது, அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி, அதோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்க போகுது, ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட் மார்ஜின், ப்ராஃபிட் எல்லாமே வந்து
என்னால மெஷர் பண்ண முடியுது, எனக்கு அது திருப்தியா இருக்குது, அதனால நான் இந்த பிசினஸ வாங்குறேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்க வாங்கணும். யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வாங்கக்கூடாது. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அது பார்க்க தெரியாது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் பக்கமே போகக்கூடாது. என்ன செய்யணும்? இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிக்கணும். அதுலயுமே மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே மேனேஜ் ஃபண்ட் இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. அதுலயுமே நான் என்ன சொல்லுவேன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்குங்க, மேனேஜ் ஃபண்ட் தேவையில்லை அப்படிம்பேன். ஏன்னா இப்ப மேனேஜ் ஃபண்ட்னு சொன்னா இன்னொரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நம்ம காசு கொடுத்து அவங்கள நாம வந்து மேனேஜ் பண்ண சொல்றோம் இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு திறமையானவங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. இதே இது இண்டெக்ஸ்ன்னு சொன்னா இங்க ஃபண்ட் மேனேஜர் திறமையெல்லாம் அங்க இல்ல. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நாம வந்து என்னது அது அப்படியே இண்டெக்ஸ் அது ட்ராக் பண்ணும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு என்ஆர்ஐ இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல ஸ்டாக்ஸ்லயோ யூஎஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அது எப்படி நம்ம டாக்ஸேஷன் எப்படி அங்க ஒர்க் ஆகும்? டாக்ஸ் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியால இருக்கிற ஃபைனான்சியல் அசெட்டை இங்க நம்ம டிக்ளேர் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட். அடுத்து நாம அங்க இருக்கிற அசெட்டை விற்கும் போது இப்ப ஸ்டாக்கோ மியூச்சுவல் ஃபண்டோ நான் விற்கிறேன், எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வருது அப்படின்னு சொன்னா நான் அங்க டாக்ஸ் கட்டணும். அங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நார்மல் என்ஆர்ஐ ஆட்டு ஃபைல் பண்ணி டாக்ஸை கட்டிடணும். இங்கேயும் வந்து அந்த இன்கம் காட்டணும். ஆனா நான் ஏற்கனவே டாக்ஸ் கட்டிட்டேன் அப்படிங்கறத இங்க சொல்லி நம்ம அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கலாம் யூஎஸ்ல. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.